இப்போ எல்எஸ்ஜி ஒரு சூப்பர் ஓவரில் 6 பால் கொடுத்து அதிரடியாக ஆடுங்க அப்படின்னம்னா எங்களுக்கு அவ்வளோ பால்லாம் வேண்டாம், 3 பால் போதும். அதிலே 2 விக்கெட் இழந்து 1 ரன் தான் எடுத்து ஈஸியாக கேகேஆருக்கு வெற்றியை தூக்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு த்ரில்லான மேட்சை சப்பையை ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏற்கனவே சண்டே நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் சிஎஸ்கே 158 எடுத்து ஜிடிட்ட கேமை ஈஸியாக தூக்கிட்டாங்கன்னா அப்படின்னு மன வருத்தத்தில் இருந்தோம் அப்படின்னம்னா, இன்னொரு பக்கம் எல்எஸ்ஜி அவங்க ஹோம் கிரவுண்ட்லேயே வச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆடினாலும் கேகேஆர் 155 சுருட்டினாலும், ஆனால் கேகேஆர் எங்களுக்கு இந்த ஸ்கோர் போதும்பா எல்எஸ்ஜியை சுருட்ட, ஆனால் அவங்களோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை பற்றி நல்லாவே தெரியும், இன்னும் அவங்களுக்கு அது செட்டே ஆகலை, ஒன்றும் சொதப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக 155 சுருட்டிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் சாமி லாஸ்ட் ஒரு பாலில் 6 அடிச்சு 155 மேட்சை டை ஆக்கி விட்டாப்புல. சரி சூப்பர் ஓவர் வந்துருச்சு, நம்மகிட்ட தான் மிச்சல் மாஸ் இருக்காப்புல, மார்க்ரம் இருக்காரு, பந்த் இருக்காரு, பூரான் இருக்காரு அப்படின்ட்டு அடிச்சு தும்சம் பண்ணி இந்த சூப்பர் ஓவர் மூலம் எல்எஸ்சி வின் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தோம்னா, அங்க ஒருத்தன் சுனில் நரேன் பாலை வச்சுக்கிட்டு என் பால முடிஞ்சா நீ அடிச்சு காட்டு அப்படின்னு சவால் விடுறாப்புல. அவன் 3 பால் தான் போட்டான். ஃபர்ஸ்ட் பால்லே பூரான ஸ்டெம்பை உடச்சு விக்கெட்டை தூக்கிட்டாப்புல. அடுத்து வந்த பந்த் 1 ரன் எடுத்து அந்த பக்கம் போனா மார்க்ரம் ஈஸியா ஒரு கேட்சை கொடுத்து சூப்பர் ஓவரை டம்மி ஆக்கிட்டாங்க. ஒரே 1 ரன் தான் எடுத்தாப்புல. அந்த 1 ரனை கேகேஆர் ஈஸியா அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. நம்ம ரிங்கு சிங் கலக்குன்னு கலக்கிட்டாப்புல. 5 கேட்ச் 80க்கு மேல ரன்னு, அதுவும் லாஸ்ட் ஓவர்லாம் 4 6 அடிப்பார் பார்ப்போங்க. அதுதான் கேகேஆர் வின் பண்றதுக்கு மிகப்பெரிய வழிவகுத்ததுன்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஓவர்ல த்ரில் இல்லாம சப்பையா முடிஞ்சது இந்த மேட்ச் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.